இதுதான் புதுசா அப்டேட் ஆன டாடா நெக்ஸான் ஈவி எம்பவர்ட் பிளஸ் ஏ அப்படிங்கிற வேரியன்ட். இதில் வந்துட்டு 45 கிலோவாட் பேட்டரி பேக்கோட வரும். ஸோ இந்த கார் பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இப்போ அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SGA டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் டாடா மோட்டார்ஸில் ஏதாவது கார் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து லாங் ரேஞ்ச். இதுலேயும் வந்துட்டு கிரியேட்டிவ், ஃபியர்லெஸ் அண்ட் எம்பவர்ட் வேரியன்ட்ஸ்ல தான் வருது. அண்ட் ஃபியர்லெஸ்லேயே பார்த்தோம்னா ஃபியர்லெஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியன்ட்ஸ்லாம் வரும். இதுதான் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேரியன்ட்ல தான் நிறைய ஃபீச்சர் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு அடாஸ் ஃபீச்சருமே கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த நெக்ஸான் ஈவியோட ஃப்ரங்க் ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல சின்னதாக நமக்கு ஒரு ஃப்ரங்க் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம சார்ஜர் வேணா கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக வண்டி இப்போ ஆனில் இருக்குது. அதனால தான் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சரோட சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு உள்ள லைட்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா எலக்ட்ரிக் மோட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 106 கிலோவாட் எலக்ட்ரிக் மோட்டர் தான் இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோவாட் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 144 பிஎஸ்பி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 215 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிக் மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பேட்டரி பார்த்தோம்னா ஃப்ளோர் கடையில் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு IP67 ரேட்டிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அது எல்லாமே இந்த காரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கார் இப்போ ஆனில் இருக்கிறதுனால அந்த ஏசி கம்ப்ரஸரோட சவுண்ட் மட்டும் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் அன் ஈவி கார். பேனட் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த காரை பற்றி சேஃப்டி பற்றி சொல்லணும்னா அதுக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து குளோபல் என்கேப்லேயே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறப்போ இங்கே வந்து ஒரு ஒயிட் கலரில் இந்த டாடா லோகோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கனெக்டட் LED DRL இந்த காரில் வந்துடும். சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஃபுல் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் வருது. ஃபாக் லாம்புமே இதில் LED தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மேஜராக சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த காரில் இப்போ லெவல் 2 அடாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டாப் அண்ட் எம்பவர் ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கான கேமரா நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பருக்கான சென்சர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கலர் பார்த்தோம்னா ஆக்சைடு. ஸோ இது வந்துட்டு டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீமோட வரும். பாடி வந்து ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கும். ரூஃப் பார்த்தோம்னா பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. டோட்டலி ஒரு 5 கலர் ஆப்ஷனில் இந்த நெக்ஸான் ஈவி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் வந்துருது. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே இந்த காரில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் இந்த பம்பர் டிசைனாக சிமிலர் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே அவங்க பண்ணல. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு எலக்ட்ரிக் கார் தான் அப்படிங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். சைடில் வந்து பார்க்குறப்போ டைமென்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. சேம் சப் 4 மீட்டர் கார் தான். அண்ட் 2.5 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் 190 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த எம்பவர்டு ப்ளஸ் வேரியன்ட் 45 கிலோவாட் பேட்டரி பேக் இருக்க வேரியன்ட்டுக்கு 180 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். மீடியம் ரேஞ்ச் இருக்க பேட்டரி பேக் வாங்கினீங்கன்னா 205 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காருக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 215/60 ஆர் 16 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் அலாய் வீல்ஸ் இதில் வந்துருது. அண்ட் சைடில் பாடி கிளாடிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரியர் வரைக்கும் கனெக்ட் ஆகுறதும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரியர் வீலுக்குமே இந்த காருக்கு டிஸ்க் வந்துடும். ஸோ ரீஜனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் எய்ம்ஸ் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவுமே இருக்கும். இது வந்து அந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக தான். கீழே இந்த விண்டோ லைனுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃப் ரெயில்ஸ் வந்துருது. ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப்மே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். ஷார்பின் ஆண்டனாவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலரில் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வீனியன்ட்டாக நம்ம அந்த ஐசி இன்ஜின் கார்ஸில் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இது டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இங்கே இந்த கனெக்டட் LED எல்லாம் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹை மோட்டர் ஸ்டாப்லாம் வந்துருது. ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கும். அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே டாடா லோகோ கீழே ஒரு கேமராவுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸான் ஈவி பேட்ஜிங் வந்துருது. ரியரில் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் வந்துடும். ஸோ அது ஒரு சைடு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் வந்துருது. மிச்சம் எல்லாமே LED தான் வருது. ரியர்லையுமே ஸ்கிட் பிளேட் ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 350 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். நார்மலான டெயில்கேட் தான் கொடுத்துருக்காங்க. 3.3 கிலோவாட் அண்ட் 7.2 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்துட்டு நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த சார்ஜர். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் இதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கு பார்சல் ட்ரேவுமே கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை வந்து நம்ம 60/40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ரியரில் பூட் லாம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே 3 kg வரைக்கும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 2 ஹூக் வந்துருது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கல் டு லோட் சார்ஜிங்காக தான் இந்த பட்டன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காரோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட்டில் தான் அந்த டோர் பேட்ச் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட்டுமே வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சன்ஷேட்ஸ் அப்படிங்கிறது இந்த 2025 மாடலுக்கு அடிஷனலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ
அப்டேட் ஆன மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அடாஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகுது அண்ட் சன்ஷேடுமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்டீரியரில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, நான் ஃப்ரண்ட்டில் போகிறப்ப சொல்கிறேன். ஐசோஃபிக் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ் வந்துருது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர் போட்டிருக்கிறதுனால நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. இன்கிரஸ் ஓகே, ஸோ ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 mm இந்த வேரியண்ட்டுக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. லெக் ரூம் நீரும் ஓகே தான், நல்ல ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ அண்டர் தி சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேட்டரி வந்து ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கனால நம்ம கொஞ்சம் ரைஸ்டாக பொசிஷனில் தான் உட்காந்துட்டு இருப்போம். ஹெட்ரூம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு கேப் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூ இன்ச்சஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ட்வீட்டருக்கான பிளேஸ்மெண்ட்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த காரில் வந்து 4 ஸ்பீக்கர் அண்ட் 4 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் ப்ளஸ் ஒரு சப்வூஃபருமே கொடுத்துருக்காங்க. JBL சவுண்ட் சிஸ்டம் தான். அண்ட் ரியர் பேசஞ்சருக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துருது. ஒரு டைப் சியில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க 45 வாட் சப்போர்ட்டோட. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக இல்லை, சும்மா சின்னதாக கொடுத்துருக்காங்க. பட் சென்டர் பேசஞ்சருக்கு அது பெருசாக அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் ஆகாது. சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிள் ஓகே தான். ஸோ என்ன தான் வந்து அண்டர் தி சப்போர்ட் கம்மியாக இருந்தாலுமே இந்த ரிக்ளைன் ஆங்கிள் வந்து கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அதனால் கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆகுது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் 6 ஏர் பேக்ஸ் இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்க்ரெஸ் எக்ரெஸ் வந்து ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் அடாஸ் இருந்தாலுமே இங்கே வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர்லாம் கிடையாது. ஸோ அது வந்து இந்த காரில் கொடுக்கல. பட் லெவல் 2 அடாஸ் இந்த காரில் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே சேம் தான். ஆல்ரெடி நெக்ஸான் EVயில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. டோர் ஹேண்டில் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட்டுமே வந்துடுது. டோர் பாக்கெட்ஸுமே பெருசாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டருமே வந்துடுது. ரியர்லையுமே டோர் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே நம்ம 1 லிட்டர் பாட்டில் அளவுக்கு வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் வந்துடும். டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த நெக்ஸான் EVயோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் டெலிஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் இந்த காரில் கிடைக்காது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ பேடல் ஷிஃப்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் லெவல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதுவுமே அந்த ஒயிட்டிஷ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அழுக்காகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 ஈஸி அப்படின்னு தான் சொல்லணும். சீட்டுமே அதே மாதிரி ஒரு ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீட்டுக்கெலாம் பார்த்தோன்னா அந்த ஒரு பிளாக் கலர் இல்லைனா ஒரு டார்க் கலரில் சீட் கவர்ஸ் போட்டுக்கிறது நல்லது. அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங் கவருக்குமே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக அவ்வளோவா அழுக்காகாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேன் கீப் அசிஸ்ட்கான பட்டன் வந்துருது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன். லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது எதுவுமே சேஞ்ச் கிடையாது. அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இங்கேயுமே உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. சேம் ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரேஞ்ச் வருது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 24% ஆஃப் சார்ஜ் இருக்குது. சிட்டி மோடில் 109 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் காமிக்குது. அண்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் இருக்குது. ஸோ ட்ரிப் இன்ஃபர்மேஷன் வந்துருது. அண்ட் இது வந்து டிரைவர் சிஸ்டம், அந்த அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துடும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் இன்டர்வல் அண்ட் எனர்ஜி ஃப்ளோ மீட்டர், இது ஹிஸ்டோகிராம் அண்ட் ரேடியோ FM அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேவிகேஷனுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ காம்பஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 24%ல் ஒரு 115 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 45 kWh பேட்டரி பேக் இருக்க காருக்கு 489 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து லாங் ரேஞ்ச். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டிரைவிங் ஸ்டைல். அண்ட் ஆல்சோ EV கார்ஸுமே அதே மாதிரி தான். ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணிலாம் ஓட்டிங்கன்னா ரேஞ்ச் ட்ராப் கண்டிப்பாக இருக்கும். கிராஜுவலாக நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். EV கார்ஸ் வந்துட்டு நீங்கள் அவ்வளோவா ப்ரெஸ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக டார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நார்மலாக ஓட்டிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமரா தான். நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் எல்லாமே தெளிவாக தெரியுது. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வேணால் நம்ம ஆங்கிளும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஃப்ரண்ட் ஆங்கிள் அண்ட் இது ரியர் 2 ஆங்கிள், ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே வந்துடும். RKDV அந்த ஆப்புமே வந்துடுது. ஸோ இதில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அமேசான் அலெக்ஸா, ஏர் குவாலிட்டி இண்டிகேட்டர், RKDV இந்த மாதிரி ஆப்ஸுமே இதில் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து நீங்கள் அந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த டச் ஸ்க்ரீனில் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த EVயில் போயிட்டோம்னா அதுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. டிஸ்சார்ஜிங் மோடு வந்துடுது. ஸோ இதில் ஆக்சுவலாக அந்த வெஹிக்கிள் டு லோட் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சார்ஜ் லிமிடேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 80% சார்ஜ் இருக்குன்னா ஒரு 50% வர்ற வரைக்கும் நீங்கள் டிஸ்சார்ஜ், அதாவது சார்ஜ் வந்துட்டு வெஹிக்கிள் டு லோட் ஒரு வேறு ஒரு வெஹிக்கிளுக்குமே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. இது தவிர EV செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஸ்மார்ட் லேம்ப், இது ஆக்சுவலாக ஃபாலோ மீ ஹோம் ஹெட் லேம்ப்ஸ் தான்.
அண்ட் ட்ரிப் அண்ட் இன்ஃபோஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸோ ரேஞ்ச், டிரைவிங் இது எல்லாத்துலேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. இமேஜ் வியூவர் அண்ட் JBL மோட்ஸ் இது எல்லாமே இந்த கார்லேயுமே கண்டினியூ ஆகுது. ஸோ அக்வஸ்டிக், பாஸ், என்ஹான்சர், ஒயிட் ஸ்டேஜ், கஸ்டம் இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா டிரைவர் அசிஸ்டன்ஸில் இந்த டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. லெவல் 2 ADAS இருக்கிறதுனால இதுவுமே வந்துடுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், வெறும் வார்னிங் மட்டும் வேணுமா ஒரு ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சியும் வேணுமா அப்படிங்கிறத நாமளே செட் பண்ணிக்கலாம். வேணாம்னா ஆஃப் பண்ணியுமே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. தேங்க் காட் நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்துட்டு ஹைவேஸில் இதை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ரொம்ப சிட்டிலாம் வந்துட்டு இந்த ADAS ஒர்க் ஆச்சுன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இதில் இருந்தே பார்த்துக்கலாம். இது வரைக்கும் எனக்கு பெருசாக லாக் ஆகிற மாதிரி தெரியல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்குது ஏதோ ஓப்பன் ஆகிறதுக்கு மட்டும். பட் பெருசாக வந்துட்டு அது ஒரு குறையாக சொல்லணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹில் டிசைன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்க்கான பட்டன் வந்துடுது. இந்த இடத்துல பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. லாக்கிங் அன்லாக்கிங்க்கும் ஒரு டச் தான் வருது. ஆக்சுவலாக அது எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான், பட்டன் கிடையாது. இது 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான டச். ஸோ இது எல்லாமே இதுதான். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட் லேம்புமே ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு டைப் A, ஒரு டைப் C அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. அதான் கியர் செலக்டர், பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. சிட்டி, ஈகோ, ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 டிரைவ் மோட்ஸ் இதில் வந்துடுது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் ஆம்பியன்ட் லைட்டிங்குமே கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மூட் லைட்டில் போயிட்டு எஸ் இதுதான் அது. இதில் நேச்சர், ஓஷன் அண்ட் சன்செட், காம், செலிப்ரேஷன் இந்த மாதிரி ப்ரீசெட்டாக ஒரு சில கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வேணும்னு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு சில கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன், ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த அப்டேட்டில் ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். டேஷ்போர்டோட லே அவுட்லாம் சிமிலர் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த இடத்துல வந்துடுது. டிரைவருக்கு ஒரு ஆம்பரேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலையுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. டேஷ்போர்டில் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளூ கலரில். க்ளோ பாக்ஸ் நல்ல ஒரு டீப்பான க்ளோ பாக்ஸ். இதில் கூலிங் ஃபங்க்ஷனுமே வரும். க்ளோ பாக்ஸ்க்கு ஒரு லேம்புமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVM இந்த காரில் வந்துடுது. கேபின் லேம்ப்ஸ் LEDயில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பனோராமிக் சன்ரூஃப் இந்த காரில் வந்துடும். ஸோ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரியல் டைமில் உங்களுக்கு 350 to 370 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். அண்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 3.3 கிலோவாட் சார்ஜிங் அண்ட் 7.2 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்துட்டு AC ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ ஒரு 6.36 ஹவர்ஸில் உங்களுக்கு 10 to 100% சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிறத டாடா மோட்டார்ஸோட ப்ரௌசரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த 10 to 100% அப்படிங்கிறது சார்ஜ் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் 60 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இந்த டாடா நெக்ஸான் EVக்கு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போடுறப்போ ஒரு 10 to 80% வெறும் 40 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பற்றினா சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர் அண்ட் ஆல்சோ ஒரு சப்வூஃபருமே இந்த காரில் வந்துடும். ஸோ அதுக்குன்னே தனியாக டாடா மோட்டார்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எஸ் சவுண்ட் டெமோ. ஸோ நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ அந்த நெக்ஸான் EVல 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது பேசிக் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துருது. இது மட்டும் இல்லாமல் ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் டிசைன் கண்ட்ரோல், ஆட்டோ ஹோல்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இப்போ இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி பற்றிலாம் நீங்கள் பெருசாக நெக்ஸான் கிட்ட கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த டாடா நெக்ஸான் EV எம்பவர் ப்ளஸ் A 45 கிலோவாட் பேட்டரி பேக் வேரியண்ட்டோட எக்ஸோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.29 lakhs பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட்னு வரப்போ உங்களுக்கு ஒரு 18 to 18.5 lakhs வரும். ஸோ இதுதாங்க இந்த டாடா நெக்ஸான் EVயோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video real soon. Take care, bye bye and drive safe.